நெஞ்சங்களுக்கு ஸ்ட்ராங் மெசேஜஸின் அன்பான வணக்கங்கள். கற்றுக் கொடுத்தல் தான் பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இடையே உள்ள உண்மையான அன்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். கற்றுக் கொடுத்தல்னா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இப்போ புரியல. இப்போது குழந்தை நெருப்பை தொட போச்சுன்னா அதுக்கு புரியலையான்னு பார்க்க மாட்டீங்க, ஓடி போய் அதை தொடக்கூடாது சொல்வீங்க இல்லையா? அதே மாதிரி அந்த டிராஃபிக்கில் ரோட்டில் போகும்போது அதுக்கு புரியலையான்னு பார்க்க மாட்டீங்க, கை பிடிச்சி இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு சொல்லி தருவீங்க. இதுக்கு பேர் தான் கற்றுக் கொடுத்தல். இந்த கற்றுக் கொடுத்தலை ஆபத்து நேரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் வாழறதுக்கும் சேர்த்து நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும். கரெக்டாக? இப்போது ஒரு குழந்தை அடம் பிடிச்சி அழறது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பொருள் கேட்குது, நீங்கள் வாங்கி தர முடியாது சொல்கிறீங்க, உடனே அழ ஆரம்பிக்குது. உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயோ குழந்தை அழறதே அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்கு பதிலாக அழறியா, அழுது முடி, நான் அப்புறம் வந்தவொன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும். ஒன்று இல்லையா? அந்த அழுகையை மாற்றுறதுக்கு வேறு டைவர்ஷன், வேறு ஏதாவது பண்ணி அதை டைவர்ட் பண்ணும். சரியா? ரெண்டாவது, இந்த ஜங்க் ஃபுட்டு வேண்டாத பொருளை சாப்பிட கேட்கும் இல்லையா? அப்போ என்ன செய்யணுன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ரைட்? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நாள் நீயே செலக்ட் பண்ணிக்கோ. சரியா? நீயே செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் உன்னோட ஃபுட்டு, அதாவது ஒரு வாரம் பேக்கரி, ஒரு வாரம் சாட்டு, ஒரு வாரம் ஜங்க், அந்த மாதிரி பேசிவிட்டு அதில் ஏதாவது ஒரு டே உன் இஷ்டம் நீ செலக்ட் பண்ணிக்கோ. மற்ற நாள்லாம் சுண்டல், முட்டை, இந்த மாதிரி காய்கறிகள், கீரை எல்லாம் நீ சாப்பிட்டா அந்த வாரத்தில் ஒரு நாள் ஒன் டே நீ உனக்கு வேணுங்கிறத ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டிங்கன்னா அவங்க அந்த நாளுக்காக காத்துட்ருப்பாங்க. அது கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டு காத்துட்டு மற்ற நாள் அது கரெக்டாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி அடுத்தது மிச்ச மீதியை அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஆல் தி பெஸ்ட். ஷேர், லைக்.